இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இது வந்து ஒரு 5 முட்டை செய்யலாம். 5 முட்டையில் வந்து ஆம்லேட் போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பவுலில் போட்டுட்டு 2 முட்டையை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு சேர்க்கணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் 2 முட்டையை வந்து பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுவோம். 2 முட்டைக்கு அந்த கேரட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இப்போவே உப்பு ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சின்னதாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண கருவேப்பிலை இதை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கேரட் ஆட் பண்ண போகிறோம். கேரட் நான் இப்படி பொடியாக துருவி வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ், முட்டைக்கோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சத்து வேறு. நல்ல கேரட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது தனியாக சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் முட்டையோடு மிக்ஸ் பண்ணி இப்படி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கேரட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது டயட்க்கு கூட ஒரு நல்ல ஃபுட்டு. வெறும் முட்டையாக சாப்பிட்டு போர் அடித்து போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட எக்கை வந்து இது பண்ணி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். டெய்லி முட்டையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா போர் அடிக்கும்ல, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் புதுசு புதுசாக. இதை நல்லா பீட் பண்ணிக்குவோம். இப்போ கேரட் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தோசை தவாவில் ஊற்றலாம் வாங்க. இப்போ தோசை தவா வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா இதாகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆம்லேட் எவ்வளோ பெருசாக போடுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து எல்லா சைடும் இந்த பட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இப்போ பட்டர் வந்து எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சரை வந்து இதில் கொட்டிடலாம். இதை கொட்டிட்டு எல்லா பக்கமும் அந்த கேரட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க, கிண்டி விட்டுக்கோங்க. இப்போவே இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்லோ குக்கிங் தான் நல்லா வேகும். ஸோ சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நான் ஜன்னல் வெளிச்சம்னால உங்களுக்கு பாதி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. கீழே வந்து எல்லோ கலர், மேலே வந்து அந்த கேரட்டோட ஆரஞ்சு கலர். பார்க்குறதுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இது நல்லா மெதுவாக ஸ்லோ குக்கிங்கில் குக் ஆனால் தான் அந்த கேரட்லாம் நல்லா வேகும். ஸோ நம்ம மெதுவாக குக் பண்ணலாம், ஸ்லோவில் வச்சு. கரெக்டாக இதை நீங்கள் உப்பு போடுறது வந்து கரெக்டான அளவு போடணும். இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். கேரட்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இது ஸ்லோ குக்கிங்கில் தான் வச்சுருக்கேன், சிம்மில் தான் வச்சுருக்கேன். சூப்பரான கேரட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.